இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சப்போட்டா தோட்டத்தை உங்களுக்கு முழுசா காட்ட போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க பார்க்கறது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சப்போட்டா மரங்கள். இந்த மரங்கள் எல்லாமே இப்போ பழத்தால நிறைஞ்சிருக்கு. ஒரு கிளைய பாருங்க. ஒவ்வொரு கிளையிலும் கொத்து கொத்தா சப்போட்டா காய்கள் தொங்கிட்டு இருக்கு. இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாமே பல வருடமா வளர்ந்த மரங்கள். அதனால ஒவ்வொரு சீசனும் நல்ல விளைச்சல் கிடைக்கும். சப்போட்டாவுல நார்ச்சத்து, வைட்டமின்கள், மினரல்கள் எல்லாமே நல்ல அளவுல இருக்கும். அதனால அளவோட சாப்பிட்டா உடலுக்கும் நல்லது. இந்த கிளையை பாருங்க, எவ்வளவு பழம் இருக்கு. சில கிளைகள்ல பாரம் தாக்க முடியாம கீழே விளைச்சி இருக்கு. அதுதான் நல்ல விளைச்சலுக்கான அடையாளம். இப்படி ஒரு தோட்டத்தை வளர்க்கிறது ஒரு நாள் வேலை கிடையாது. பல வருட உழைப்பு, பொறுமை, தினசரி கவனிப்பு எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு நிலை வரும். இப்படி எல்லா மரங்களும் ஒரே நேரத்துல பழம் கொடுத்தா பார்க்கவே செம்ம அழகா இருக்கும். சப்போட்டா பழம் நல்லா பழுத்ததுக்கு அப்புறம்தான் ரொம்ப இனிப்பா இருக்கும். சீக்கிரம் பறிச்சா அந்த சுவை வராது. இப்போ நீங்க நெருக்கமா பார்க்கிற இந்த சின்ன பூக்கள் தான் நாளைக்கு சப்போட்டா பழமா மாறப்போகுது. மழைக்காலம் சரியா இருந்தா விளைச்சல் நல்லா இருக்கும். ஆனா சில நேரம் அதிக மழை வந்தாலும் பிரச்சனை, மழையே இல்லைனாலும் பிரச்சனை. அதனால விவசாயம் என்பது ரொம்ப சவாலான வேலை. இந்த தோட்டத்துல ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனி கதை இருக்கு. சில மரங்கள் பழையது, சில மரங்கள் கொஞ்சம் புதுசு. ஆனா எல்லாமே நல்லா காய்க்குது. இன்னும் இது போல நல்ல வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த சப்போட்டா தோட்டத்தை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ இல்ல வேற எந்த இடத்தை பற்றியோ வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு இருந்தா இன்னும் நிறைய தரமான வீடியோக்களை தொடர்ந்து கொண்டு வர்றேன். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.